சினிமா கரெக்டாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் அப்போ ரிலீஸ் ஆன மூவிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மூவிஸில் இப்போ பார்க்குற எந்த விஷயமுமே இருக்காது. ஆனால் அந்த மூவிஸ் நல்லாயிருக்கும். ஏன்? பிகாஸ் அப்போ நம்ம படம் பார்த்தோம் விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த படம் பார்க்குற விதத்தில் நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்களில் சினிமோட்டோகிராஃபி அப்படின்றது ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சினிமோட்டோகிராஃபி இல்லாமல் ஒரு படம் கிடையாது. ஸோ இன்றைக்கி அந்த சினிமோட்டோகிராஃபி அதில் ஃப்ரேமிங் எப்படி ஒரு பிக்சரை ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத எந்த டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இல்லாமல் பேசிக்காக என்னெல்லாம் தேவை அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃப்ரேமிங், அதாவது எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்குது. கரெக்டு தானே? எல்லாருமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஈவினிங் ஒரு 6 PM ஆகிட்டாலே எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆயிடும். கரெக்டாக ஒரு சன்செட் அப்படின்னு ஒன்று டெய்லி ஆகுது அப்படின்னா அதை நான் ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டோரி பார்த்து ஒரு 4-5 பேர் போய் அந்த சன்செட்டை பார்த்து ஓகே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு 60-70% ஆஃப் பீப்புள் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாவது இருக்குது. மாதத்துக்கு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துறாங்க. அந்தளவுக்காவது ஒரு க்ரியேட்டிவிட்டி லெவலை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரியேட்டிவிட்டி லெவலை இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அதில் கொஞ்சம் ஐடியாலஜி இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். பாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் ஃபோட்டோகிராஃபின்றது பண்ணேன். சில ப்ரொஃபஷனலாக போகல, பட் ஓரளவுக்கு ஏதோ என்னோடய ஹாபி மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். தென் இப்போது என்கிட்ட பெருசாக கேஸ் எதுவும் இல்லை. ஏதோ என்கிட்ட இருக்க ஃபோனை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம கூட இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு ஓகே நல்லா இருக்குது, இவங்க நம்மளோட நல்லா பண்ணுறாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் அந்த நாலேஜ் வந்துருச்சு ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் அப்படின்றது. பிகாஸ் ஐஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னும் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸாக இருந்தாலும் சரி, ஐஃபோன் இருந்தாலும் சரி, எப்படி நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பேசிக்கான விஷயம் தாங்க. இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நிறையா படம் வந்துருச்சு. கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது நிறையா மூவிஸ். இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேம், அதாவது அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் அதில் அப்படியே அந்த படத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி அந்த பிஜிஎம் அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த படத்துலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த படமே கிடையாது. படத்தில் ஒன்றுமே இல்லை. அதான் முக்கியம். ஏன்னா அது தான் அந்த படத்தை அப்படியே எலவேட் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல வரேன். பிகாஸ் அங்கே ஒவ்வொரு சீன்லேயும் அந்த தலைவரை காமிச்ச விதம் என்னதான் நெல்சன் பிரேக்கிங் பேட்லேருந்து காப்பி பண்ணதாக சொல்லுவாங்க. பிகாஸ் நானும் ஒரு பிரேக்கிங் பேடோட கண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அங்கேருந்து காப்பிலாம் அடிக்கல. அவன் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பண்ணுறதுல தப்பே கிடையாது. அவன் இன்ஸ்பயர் தான் பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் பிரேக்கிங் பேட்லேருந்து அவன் எடுத்ததாக சொல்கிறாங்க. நான் பிரேக்கிங் பேடை ஒரு சீரீஸாக பார்க்கல. சிலருக்குலாம் சில சீரீஸ்லாம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். இந்த சீரீஸ் பார்த்து அவங்க லைஃப்பில் அதை ஒரு பெரிய விஷயமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிரேக்கிங் பேடும். அதுக்காக நான் மெத்தோ இல்லை ட்ரக்ஸோ எதுவும் பண்ணல. நான் அந்த படத்தில் பார்த்த விஷயங்கள், அதாவது இந்த ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நான் என்னோட ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எப்படா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? அதாவது 2008-2009 எப்படி இதை யோசிச்சானுங்க? எனக்கு அதான் தெரியல. எங்கேருந்து அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி லெவலெல்லாம் வந்துச்சு அப்போவேன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த டைம்லலாம் நமக்கு தெரிஞ்ச படங்கள்லாம் அதுலாம் ஒன்றுமே இருக்காது. இப்போது அதுக்காக நான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்போ வந்த படங்க மொக்கன்னு சொல்ல வரல. சொல்கிறேன், நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக பண்ணல. அவனுங்க அந்தளவுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே எங்கே எப்படி இதெல்லாம் எழுதுனானுங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கிறீங்களான்ற மாதிரி இருக்கும். ஹைப்பர் லேப்ஸ் அப்படின்ற விஷயமே எனக்கு இருந்ததே தெரியாது. ஹைப்பர் லேப்ஸ் அப்படின்ற விஷயம் இதெல்லாம் நான் அந்த சீரீஸ்லேருந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த சீரீஸோட சினிமோட்டோகிராஃபிக்குன்னு தனியாக ஒரு டாக்குமெண்ட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஸோ அதுலேருந்து நான் சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் அதுலேருந்து பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் நான் ரியல் லைஃப்பில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ். நான் அதுக்காக பிரேக்கிங் பேட் மட்டும்தான் சினிமோட்டோகிராஃபி பேஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு பிடிச்சது பிரேக்கிங் பேட், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஜெயிலரும் தமிழ்லேயும் நிறையா இருக்குது. இப்போ தியாகராஜகுமார் ராஜா ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபின் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னா இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதில் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்குமே லியோ ஒரு 30-40 டைம் பார்த்துருப்பேன். திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏனே தெரியாது, நான் பார்ப்பேன். எனக்கு தெரியலங்க, அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எனக்கு அந்த விஷுவல் ட்ரீட் அந்த படத்தில் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரியல் டைமில் சில விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கீங்க, இல்லை ஆண்ட்ராய்டு யூஸருக்குமே ஆண்ட்ராய்ட்ஸ்லையுமே அந்த ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும் கேமராவில். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து தயவு செஞ்சு நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது லெவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணி வச்சு உங்களோட ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீரியஸாக உங்கள் பிக்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பிக்சர்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? மெமரிஸ்க்காக எடுக்கிறோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே ஃபோட்டோஸ் நம்ம பார்க்கும்போது அன்றைக்கி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மெமரி மாதிரி நம்ம கூடயே இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக எடுத்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஃபோன் இருக்குது, டக்குன்னு ஒரு மெயில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த மெயிலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இதே நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் கரெக்டான ஒரு உங்களோட ரேஷியோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கங்க. அதுக்காக நான் வந்து டெக்னிக்கலாக எதுவுமே நான் சொல்ல வரல. டெக்னிக்கலாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஃபோட்டோ எடுங்க, பாருங்கள் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இந்த ஃப்ரேமில் இந்த மெயில் எங்கே இருக்குது, சென்டரில் இருக்கா, ஈக்குவல் ஸ்பேஸ் மேலே கீழே இருக்கா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த சைடு எவ்வளோ ஸ்பேஸ் ஈக்குவலாக இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த சைடும் இருக்கும். ஏன்னா நான் கரெக்டாக சென்டராக வச்சு தான் நான் அந்த ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். பிகாஸ் அதுதான் அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ நான் கேமரா இங்கே வச்சுட்டு கேமராக்கு பின்னாடி நின்று நான் வெறும் ஆடியோ மட்டும் பேசி உங்களுக்கு வீடியோ மட்டும் இங்கே ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கதை கூட ஒட்டி போயிருந்தால் தான் அந்த கதை நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நான் அந்த ஃபோட்டோலேயே ஒரு ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பேன். அதாவது நான் எப்படி இன்ஸ்டாகிராமில் நான் பார்ப்பேன் அப்படின்னா நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை அப்படியே நான் டைப் பண்ணி என்னோடய ஸ்டோரியில் நான் போட்டுருவேன். இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணி தான் நான் வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் இருக்கேன், அதுக்காக நான் ஐஃபோன் இருந்தால் தான் நல்லா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றக்கா நீங்கள் போய் காசு செலவு பண்ணி ஐஃபோன் வாங்காதீங்க. ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லேயே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது. நான் ஆண்ட்ராய்ட் வச்சுருந்த டைமில் நான் அதில் ஃபோட்டோஸ் எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி அந்த டைம்லேயே நான் வந்து நம்ம பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர்னு யோசித்தோம். ஏன்னா நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்னா எடிட்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஸ்னாப்ஷீட் யூஸ் பண்ணுவேன். அதில் இந்த டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். அப்போவே அந்த மாஸ்கிங்லாம் அதில் அப்படியே சூப்பராக பண்ணலாம். இன்னுமே அதில் இருக்க மாஸ்கிங்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு தான் தோணும், எவ்வளோ விஷயம் அதில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இப்போது அதை விட்டுட்டு நீங்கள் டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரணுன்றதுலாம் கிடையாது. இது நான் ஃபோட்டோகிராஃபியாகவே பேச வரல. ஒரு ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்க, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கான். இப்போ என் கேங்லேயே நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன், என் கூட வரவங்களாம் அவ்வளோக்கா எடுக்க மாட்டானுங்க. நான் அவங்களை எடுத்துற சொல்லும்போது நான் என்னோட கால் கீழே இருக்கும், தலை ஒரு ஈக்குவல் கரெக்டான ஃப்ரேமில் இருக்காது. நான் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நோட்டீஸ் பண்ணுறாள் அந்த மாதிரி இருக்காது. அதுக்காக அவங்களுக்கு எடுக்கிறதில்ல நான் சொல்ல வரல. நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்குன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவங்ககிட்டயும் இருக்கணும். அதுதான் அவங்ககிட்ட அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. பட் நான் சொல்லித்தருவேன், இப்படி எடுடா, இப்படி வெயிட் ஆஃப் ஃப்ரேம் அப்படின்றத பார்த்து நான் சொல்லித்தருவேன். அதுதான் இப்போ மேஜராக எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோன் அப்படின்னா இப்படி வைக்க மாட்டாங்க. இப்படி வச்சுப்பாங்க ஃபோனை, இல்லை இப்படி வச்சுப்பாங்க, இப்படி வச்சுட்டு எடுப்பாங்க ஃபோட்டோ. பாரு மாப்பிள்ள அப்படின்னு எடுப்பாங்க. பார்த்தா எங்கே இருக்குன்னா காலுக்கு மேலே இருக்கும், மேலே வானம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா தர கீழே ஃபுல்லாக தெரியும், நடுவில் பாதி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும் ஃபோட்டோஸ். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் நம்ம தரலாம். அவ்வளோதான். ஸோ அந்த ஃப்ரேமிங்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிக்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் சும்மா ஒருத்தன் ஐஃபோன் வாங்கிட்டானாலே போதும், அவன் ஒரு வீடியோ எடுத்து போட்டான் அப்படின்னா அது வந்து பயங்கரமாக 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் போகுது. எனக்கு அதுக்காக நீங்கள் அதை போட்டு 2 மில்லியன் 1 மில்லியன் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிங்கன்னா நான் சொல்ல வரல. உங்ககிட்ட அப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி லெவல் இருந்து அதை வந்து இதை நம்ம வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறீங்கனாலும் அப்படி தான். இப்போ ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 4Kல எடுங்க. 4K நீங்கள் வந்து 30 FPS இருந்துச்சு அப்படின்னா 30 FPS எடுங்க. 1080pல எடுக்க வேணாம். 4K முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க குவாலிட்டி வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ண ஆரம்பிங்க, வீடியோஸ் எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட லேப்போ இல்லை ஏதோ இருக்குது அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள் எடிட் பண்ணுறதுக்கு. முக்கியமாக நான் சொல்ல வரேன், ஃபோட்டோஸ்க்கு லைட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த டூடில் எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஷாட்டு இல்லை ஸ்னாப்ஷீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நான் யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். நான் இடையில என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ
ஸோ முடிஞ்சால் அதுக்கு அதோட ஸ்டோரிஸுமே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோஸில் இந்த ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவையுமே நான் ஸ்டோரியாக தான் பார்ப்பேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஓகே இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்ல வருதுன்றதை தான் நான் பார்ப்பேன். சும்மா வெறுந்தமணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி மெனக்கெட்டு போஸ்ட் போடுற அளவுக்குலாம் எனக்கு ஐடியா இருக்காது. பார்த்தேன் அப்படின்னா ஒரு கதை நம்ம மனசுக்குள்ளே தோணும், அதை நம்ம யோசிச்சு அதை நம்ம டைப் பண்ணுவோம். சும்மா ஷார்ட்டாக ஒரு கோட் மாதிரி டைப் பண்ணி போடுவோம், அவ்வளோதான். ஸோ இதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதுங்க, மோஸ்ட்டாக அவங்களோட ஃபோட்டோகிராஃபி லெவல் பயங்கரமாக போயிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அதில் கொஞ்சம் ஐடியா இருக்குது, வீடியோகிராஃபிலையும் கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ முடிஞ்சால் அதில் நான் என்னோடய இன்புட்ஸ் நான் போட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் போஸ்ட்டை டேக் பண்ணியும் இல்லை நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா என்னோடய ரிவ்யூஸ் ஏதாவது தரேன். ரிவ்யூ கிடைக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அது மூலமாக நம்ம ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிக்கலாம்ல, அதை சொல்ல வரேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Krishna. See you guys.